அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சட்டவிரோத குவாரி குறித்து விசாரணை அறிக்கை தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோதமாக செயல்பட்ட குவாரியில் 6 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை அறிக்கை தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. விதிமுறைகளை மீறி குவாரி நடத்தி 6 பேர் மரணத்திற்கு காரணமான குவாரியின் உரிமையாளர் மேகவர்மன் மற்றும் மேலாளர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த வழக்கு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. வழக்கு விசாரணை குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நரி அருகே இருக்கக்கூடிய மல்லாகோட்டை கிராமத்தை சார்ந்தவர் மேகவர்மன். இவர் மேகா ப்ளூ மெட்டல் என்ற கல்குவாரி நடத்தி வந்தார். இந்த கல்குவாரிக்கான அனுமதி வழங்கப்பட்ட அவகாசம் முடிந்தும் அதன் அருகாமையில் அனுமதி இல்லாமல் குவாரி நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மே 20ஆம் தேதி குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் சுமார் 400 அடி பள்ளத்தில் சிக்கி 6 தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் குவாரி உரிமையாளர் அந்த மேகவர்மன் மற்றும் அந்த மேலாளர் கமல்தாசன், ஊழியர்கள் ராஜ்குமார், ராஜசேகரன், கலையரசன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் அந்த குவாரி உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு 91 கோடி அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள குவாரியின் உரிமையாளர் மேகவர்மன், மேலாளர் ராஜசேகரன் ஆகியோர் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த வழக்கு நீதிபதி வடமலை முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி கல்குவாரி விபத்தில் 6 பேர் இறந்துள்ளதால் காவல்துறையினர் தரப்பில் வழக்கின் தற்போதைய நிலை குறித்த விரிவான அந்த பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.